ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு நான் லாங் வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெண்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா டைமே கிடைக்கல. காலையிலேருந்து 9 மணிக்கு பஸ் ஏறினா நைட் வீடு வரைக்கும் 10 மணி ஆகும். இதில் தான் நான் லாங் வீடியோ, ஷார்ட்ஸு, லைவு எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே ஓரளவு ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் ஷார்ட்ஸும் போடுறேன். லாங் வீடியோவுக்கும் லைவுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னையிலேருந்து எப்படியாவது அதை கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலையில் எந்திரிச்சது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போலாம் ஒரு 10 நிமிஷம் எங்கள் வாசல்லே கொஞ்சம் நேரம் நடக்கிறது நான். ஏன்னா நம்மளை எப்போவுமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கிட்டா தானே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா கோதுமை மாவு அரைச்சி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி மாவுலாம் அரைச்சி வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம வேலைக்கே போயிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப சோமலாக இருந்துச்சுன்னா மாவை கூட கரைச்சி ஊற்றி தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக வேலை முடியும். இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கிறது ஏதாவது ஒன்று நீங்கள் வீட்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தக்காளி தொக்கு தான். என்னடா டெய்லி தக்காளி தொக்கா செய்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை தான் நான் வீடியோவை போடுறேன். வீடியோவுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் செய்கிறதில்ல. ஆமாம், தக்காளி தொக்கு ரெசிபி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அம்மா எப்பவும் போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நானும் பாப்பா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம். இடையில ஒரு நெல்லிக்காய் வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். புது வாட்டர் கேனு, நெல்லிக்காய் எல்லாம் கொண்டு ஜூஸ் போடலாம்னு. அது அதோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அந்த நெல்லிக்காவையே பார்க்குறேன். ஓரளவுக்கு ஒரு 2-3 காய் தான் வாடி இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. சரி, இன்னிலேருந்து விடாமல் போடுவோன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு 2 காய்க்கு நெல்லிக்காய் ஜூஸ் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கருகப்பில் எதுவுமே நான் போடலை. இன்றைக்கி வெறும் 2 நெல்லிக்காய் மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த ஜூஸர் பார்த்திங்கன்னா நேற்று தான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சி இந்த டம்ளர். இது நம்ம கண்ணாடி பவுல் தான், மூடி வச்சுக்கலாம். அப்படியே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் கடையில் தான் இருந்துச்சு. நேற்று க்ளீன் பண்ணும்போது இருந்துச்சு, எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான். பாப்பாவை பார்த்து நான் கற்றுக்கணும் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக குட்டீஸ் எல்லோரும் சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். இனிமேல் வர வீடியோ ஒவ்வொன்றும் நான் என்னை டெவலப் பண்ணிக்கிறேன். அம்மா எனக்கு எப்போவுமே சாப்பாடு போட்டு என்னோடய ஹேண்ட்பேக்கில் வச்சு விட்டு ரெடி பண்ணி தான் இப்போ வரையும் எங்கள் சம்ம எப்படி கிளப்புறமோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மா என்னை கிளப்பி விட்டுட்ருக்காங்க. நானும் கிளம்பி ரெடி ஆகிட்டு, இவங்களுக்கு லீவு இன்றைக்கி, அதனால் எல்லோரும் விளையாண்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.